நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. உனக்கென்ன? இன்றைய வேதாகம பகுதி யோவான் 21 வசனங்கள் 15 முதல் 22 வரை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன? நீ என்னை பின்பற்றி வா என்றார். குறிப்பு வசனம்: உனக்கென்ன? நீ என்னை பின்பற்றி வா. யோவான் 21:22. அவளுக்கு மட்டும் திராட்சை லாலிபாப், எனக்கு வெறும் ஸ்ட்ராபெரி லாலிபாப்பா? என் சகோதரியின் 6 வயது மகள் என்னிடம் கேட்டாள். குழந்தைகள் தாங்கள் பெறுவதையும் பிறர் பெறுவதையும் ஒப்பிட்டு பார்ப்பதை என் சகோதரியின் பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு சித்தியாக நான் நியாயமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதே. நானும் சில சமயங்களில் தேவன் எனக்கு கொடுப்பதை பிறருக்கு கொடுக்கப்பட்டதோடு ஒப்பிடுவேன். எனக்கு ஏன் இது, அவளுக்கு மட்டும் அது என்று தேவனை கேட்டிருக்கிறேன். கலிலேயா கடலோரம் இயேசுவிடம் சீமோன் பேதுரு கேட்டதை என் கேள்வி எனக்கு நினைவூட்டுகிறது. பேதுரு தன்னை முன்பு மறுதலித்ததற்காக இயேசு அவரை மன்னித்தார். இப்போது ஒரு இரத்த சாட்சியான மரணத்தின் மூலம் தேவனை பேதுரு மகிமைப்படுத்தப் போவதாக கூறினார். இருப்பினும் தம்மை பின்தொடரும்படியான இயேசுவின் அழைப்பிற்கு ஆம் என்று பதிலளிப்பதற்கு பதிலாக பேதுரு யோவானை காட்டி, இவன் காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, உனக்கென்ன? நீ என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு நமக்கும் அதையே சொல்வார் என்று நான் நம்புகிறேன். நம் வாழ்வின் வழிகாட்டுதலை ஏற்கனவே அவர் நமக்கு அருளியிருக்கையில் நம்மில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நாம் நமது பாதையை மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. மாறாக நாம் அவரை பின்பற்றினால் போதும். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆதி திருச்சபையின் தைரியமான தலைவராக தேவனை பின்பற்றினார். தீய பேரரசன் நீரோவின் கீழ் அவர் அச்சமின்றி மரணத்தை தழுவியதாகவும் வரலாற்று பதிவுகள் காட்டுகின்றன. நாமும் தேவனை பின்பற்றுவதில் உறுதியாகவும் கேள்விக்கு இடமில்லாமல் அவருடைய அன்பையும் வழிநடத்துதலையும் நம்புவோமாக. உங்கள் நிலைமையை மற்றவர்களுடன் எப்போது ஒப்பிட்டு பார்த்தீர்கள்? என்னென்ன நடைமுறை வழிகளில் நீங்கள் தேவனை பின்பற்றலாம்? அன்புள்ள இயேசுவே, உம்மை நம்பி பின்பற்ற எனக்கு உதவும். ஆமென்.